ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போற நண்பர்களே. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தே ஆகணும். சோ என்ன மேட்டர் பேச போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வருஷம் தமிழை சேர்ந்த சிறந்த திரைப்படங்கள்லாம் எது அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். அதனால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படமோ, ஒரு பிக் பட்ஜெட் படமோ, ஒரு பெரிய காஸ்டிங் இருக்கிற படமோ இந்த லிஸ்ட்ல வர போறது கிடையாது. சிறந்த படங்கள்ங்க, நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல தரமான ஒரு ஃபீல் குட் படங்களை பத்தி தான் நான் பேச போறேன். அதுதாங்க பெஸ்ட் ஃபிலிம். என்னைக்குமே பெரிய கலெக்ஷன் பண்றதெல்லாம் பெரிய படங்கள் கிடையாது, பெஸ்ட் ஃபிலிம்ஸ் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படங்கள் என்னென்ன அப்படின்றத ரேங்கிங் அடிப்படையில் ஒரு 10 படங்களை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னென்னன்றத பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்ன்றியே அப்படி என்னத்தை இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படங்கள் வந்து சிறந்த படங்கள் அப்படின்னு 19 சொல்லிட்டு போகாம இந்த படங்களுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் 2023 ஆண்டின் சிறந்த தமிழ் திரைப்படங்களை பத்தி ஒன்னா இப்ப ரேங்கிங் அடிப்படையில பேசுவோம். இப்ப இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த படத்தின் பெயர் தான் பொம்மை நாயகி அப்படின்ற ஒரு படம். ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல, ஷான் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த ஒரு படம் தாங்க. இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி நம்ம சொல்லணும்னு பாத்தீங்களா, யோகி பாபு வந்து ஒரு டீ கடை வச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தான். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்து நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு சராசரி ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசையோட தான் யோகி பாபு இருப்பாரு. ரொம்ப சின்ன குடும்பம், அழகா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்குதான் வந்து ரொம்ப நாடே கெட்டு போச்சு இல்லைங்களா. இந்த சின்ன பொண்ணை ஒரு 2 இளைஞர்கள் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து மென்டலி எப்படி வந்து அஃபெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த 2 பேரை கண்டுபிடிச்சாங்களா, கோர்ட்டில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்காக வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யோகி பாபு அவர்கள் எப்படி போராடுறாரு, அவரோட நியாயத்துக்காக அவர் எப்படி போராடுறாரு, கையில பணமும் இல்ல, சப்போர்ட்டும் இல்ல, கூட நண்பர்கள், ஃபேமிலின்னு எதுவுமே இல்ல. இது எதுவுமே இல்லாம யோகி பாபு அவர்கள் எப்படி ஜெயிச்சார் இந்த கேஸ்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த ஒரு அசம்பாவிதத்தை கிரியேட் பண்ண அந்த 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த ஒன்லைன் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பல படங்கள்ல பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த படத்தோட ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்கிங்கை யோகி பாபு வச்சு ஒரு இடத்துல கூட சிரிப்பு வராம தத்ரூபமா எடுத்துட்டு போனதுதான் இந்த இயக்குனரோட ஒரு கையாளும் திறமைன்னு சொல்லலாம். அதனால இது வரைக்கும் நீங்க பொம்மை நாயகி பார்க்கலனா மறக்காம பாருங்க நண்பர்களே. அதனால இந்த வருடத்தோட சிறந்த படம் பட்டியல்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்குது பொம்மை நாயகி அப்படின்ற ஒரு படம். இப்ப அடுத்ததா 9வது இடத்தை பிடித்திருக்கும் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் நம்ம யோகி பாபு படம் தான். அந்த படத்தின் பெயர் தான் லக்கி மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தின் இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி வேணுகோபால். இவர் யார் தெரியுங்களா? ஒரு காலகட்டத்துல பொய் சொல்ல போறோம், மதராசப்பட்டனம், இந்த மாதிரி படத்துல எல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பண்ற காமெடி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா சட்டிலா இருக்கும். இவரு முதல்ல இயக்கிய படம் தான் இந்த லக்கி மேன். அவரோட டெபியூ பிலிமுங்க. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது டெபியூ பிலிமா, ஏற்கனவே 10 படம் பண்ண மாதிரி இருக்குது, படம் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு படமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். அதெல்லாம் ஓகே, அந்த படத்தை பார்த்துட்டு தரமா இல்லையா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்த்தவங்க விடுங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். யோகி பாபு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன படம் மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிறவரு, அவருக்கு ஒரு பையன், ஒரு அழகான மனைவின்னு ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒரு ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு லக்கி டிரால ஒரு கார் கிடைச்சிரும். கார் கிடைச்ச உடனே மனுஷன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுவாரு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கே காசு இல்ல, கார் கிடைச்சிருச்சுன்னு அப்பதான் வந்து ஒரு லக்கி மேனா ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவர் ராசியே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி இவர் டிமோட்டிவேட் பண்ணி எல்லாருமே வந்து இவர் கூட இருந்திருப்பாங்க. அந்த கார் கிடைச்சோன்னதான் நான் வந்து இப்பதான் நான் லக்கியா உணர்றேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்த்தாரோ எல்லாமே கிடைக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கார் காணா போயிடும். அதுக்கப்புறம் அந்த கார் கிடைச்சதா இல்லையா, அந்த காரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுதான் மீதி கதையே. இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு போதுமான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தை வந்து எப்படி எடுத்து வச்சாங்க அப்படின்றதுதான் இந்த இயக்குனரோட ஒரு கையாளும் திறமை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் விதமாகவும் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க மறக்காம அந்த படத்தை போய் பாருங்க. அதனால கண்டிப்பா 2023 வருஷம் இந்த லக்கி மேன் படமும் ஒரு சிறந்த படம் அப்படின்றனால இந்த லிஸ்ட்ல நம்ம 9வது இடத்துல போட்டாச்சு நண்பர்களே. இப்ப 8வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் இருகப்பற்று அப்படின்ற ஒரு படம். ரொம்ப அற்புதமான படங்க. இந்த படத்துல வந்து ஒரு 3 ஸ்டோரி வந்து ரிவால்வ் ஆகும். ஒன்னு வந்து நம்ம யாருங்க ஒரு விக்ரம் பிரபுவோட ஃபேமிலி ஒன்று இருக்கும், வித்தார்த்தோட ஃபேமிலி, இதையும் தாண்டி நம்ம ஸ்ரீ அவர்களோட ஃபேமிலி. இந்த 3 குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி புட்டு வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்றாங்க, இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யங்கள் எப்படி குறைஞ்சு போகுது, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாம குழப்பமா தான் இருக்கும்.
ஆனா இந்த டைரக்டர் எப்படி இது எல்லாத்தையும் உணர்ந்தாரு, எப்படி ரிசர்ச் பண்ணாரு நம்மளுக்கே தெரியல. அவ்வளவு அழகா அந்த படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இந்த படத்தோட இறுதியில ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஒரு தம்பதியர்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு சொல்யூஷனா கொடுத்துருப்பாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இருக்கப்பட்ட படத்தை ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து விக்ரம் பிரபு அவர்களுக்கு ஜோடியாக ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர்ல நயன்தாரா அவர்கள் தான் நடிக்க இருந்துதான். ஆனா நயன்தாரா அவர்கள் ரொம்பவே பிரம்மாண்ட கண்டென்ட் இல்லாத ஒரு ஜவான்ற ஒரு படத்துல கமிட் ஆனனால இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடிய நல்ல படத்துல நடிக்க முடியாம போச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் பூராம் மற்றும் காளி வெங்கட் இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த கிடா அப்படின்ற ஒரு படம். ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு போல இருக்கு. ஆனா சமீபத்துல இந்த படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா சின்ன ஒரு கண்டென்ட் இதை வச்சு எவ்வளவு சுவாரஸ்யமாவும் எவ்வளவு சந்தோஷமாவும் ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. என்னதான் இந்த படத்துல வந்து ஹீரோக்கள் இவங்க 2 பேராக இருந்தா இந்த படத்தோட உண்மையான ஹீரோவே இந்த நடிகர்களோட மனைவியா நடிச்சவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சிம்பிள் மெசேஜ் என்ன தெரியுங்களா, ஒரு ஆம்பளை ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு ரோடா நாயா திரிவான், ஆனா முடிக்கவே மாட்டான், ஆஞ்சு ஓஞ்சி வீட்டுக்கு வந்துருவான். ஆனா ஒரு பொம்பளை ஒரே ஒரு போன் கால்ல எல்லாத்தையும் முடிச்சு சிம்பிளாக்கி விட்டுருவாங்க. இதுதான் மெசேஜ். இது சொல்லும் போது சிம்பிளா இருக்கும், இந்த படம் பார்க்கும்போது அட ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால கிடான்றது ஒரு சிறந்த படம் தான். மிஸ் பண்ணவங்க மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் தான் விநாயக் சந்திரசேகரன் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த குட் நைட் அப்படின்ற படம். அதாவது நம்மலாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போங்க, அதாவது அமெரிக்கால வந்து கொரட்டை விட்டனால டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சிரிப்பு வரும். ஆனா இது வந்து பிராக்டிகலா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மனுஷன் எடுத்தே காமிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒன்லைன் தான் கிடைக்கும், இவருக்கு ஒரே ஒரு பிட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்திருக்கும் போல இருக்குது. அதை வச்சு ஒரு படத்தை உருவாக்கிட்டாரு. என்ன ஒரு திறமை இல்ல. ஸோ இதை வச்சு இவர் இந்த படத்தை எப்படி கொண்டு போனாரு அப்படின்றதுக்கு நான் கொடுத்த இந்த நம்பரே போதும். 6வது இடத்துல வந்திருக்குது அப்படின்னா இந்த படத்துல வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதில் நடிச்ச மீதா ரகுநாதன் அப்படின்ற ஒரு நடிகையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே படத்துல வேர்ல்டு கிரஷ் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் ஆச்சு. இதை பார்த்து ஏகப்பட்ட பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரே படத்துல பெர்ஃபார்மன்ஸையும் தன்னோட அழகான சிம்பிளான நடிப்பையும் காமிச்சு எல்லாரையும் வலிச்சு போட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, நம்ம மணிகண்டன் அவர்களும் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு நடிப்புல. ஒரு கொரட்டை ஊர்ற ஹஸ்பண்டா இருப்பாரு. இதனால அவர் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாரு அப்படின்றத, டைவர்ஸ் மட்டும் இல்ல சமுதாயத்துல அவர் என்னென்ன கஷ்டத்தை வந்து சந்திக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதனால பேர் தான் குட் நைட்டு, தூக்கமே வராது. இப்போ இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் சித்தார்த் அவர்கள் நடித்து எஸ் யு அருண்குமார் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த சித்தான்ற படம். யாருங்க இந்த எஸ் யு அருண்குமார்? பார்க்க சின்ன பையனாகிறாரு. என்ன படம் எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணையாரும் பத்மினியுமா இந்த படம், அப்புறம் சேதுபதி, சிந்துபாத் இந்த மாதிரி படம் எடுத்தவர் தாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் தான். ஆனா இவரோட கெரியர்லயே பெஸ்ட் படம் சித்தான்னு சொல்றதுக்கு பதிலா சித்தார்த் அவர்களோட கெரியர்லயே பெஸ்ட் படம் நான் சித்தா அப்படின்னு சொல்லுவேன். சித்தா இல்ல சித்த வைத்தியம் அப்படி போயிட போகுது நம்மளோட மைண்டு. சித்தப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதனாலங்க அவரோட கெரியர்ல இது ஒரு பெஸ்ட் படம் அப்படின்றீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சித்தார்த்த படம்னா நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் ஆயிருக்கும். சித்தார்த்த படத்துல நிறைய லவ் இருக்கும், நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இருக்கும், தேவையில்லாத சீன்ஸ் இருக்கும். இவர் ரொம்ப ஹீரோயின் காலை கழுவி குடிக்கிற அளவுக்கு கெஞ்சிக்கின்னு இருப்பாரு. இந்த மாதிரி தானே நம்ம சீன் பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். ஏன்னா இந்த படத்துல இப்ப நான் சொன்ன எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு சித்தப்பாக்கும் அண்ணன் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து படத்தை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா ட்ரெய்லர் போடும்போது அவங்க அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஆனா இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம்னு சொன்னா யாராலையாவது நம்ப முடியுதா? ஏன்னா இந்த பாச போராட்டத்தை வந்து இவங்க ஒரு சைக்கோ த்ரில்லரோட கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுங்களா? அவரோட அண்ணன் பொண்ணு மேல ஒரு உயிரே கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அது மேலேயும் அவர் வந்து ரொம்ப ஈக்குவலான பாசம் வச்சிருப்பாரு. ஆனா எவனோ ஒருத்தன் அந்த சின்ன குழந்தைய வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சித்தார்த் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நினைச்சு புழுங்கி ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவார் பாருங்க, ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க. உண்மையாவே இந்த மனுஷனை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா வெறும் ரொமான்ஸுக்கு மட்டும் இந்த ஆளை யூஸ் பண்ணி இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேலாச்சும் நல்ல நல்ல ஸ்கிரிப்டை இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நல்லா கொண்டு போய் கேரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சித்தா படத்தின் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் தான். கொஞ்சம் வாய் உதார் விடுறதுனால வெளிலெல்லாம் அசிங்கப்பட்டுக்கிறாரு. யூஸ் பண்ணுங்கப்பா இந்த ஆளை. இப்போ இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் கணேஷ் கே அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த டாடா அப்படின்ற படம். இந்த படத்தோட வெற்றிக்கு முழுக்க காரணம் கவின் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தயவு செய்து சொல்லிடாதீங்க. படம் பார்க்க தெரியாதவன் தான் கவினை தலையில தூக்கி வச்சு ஆடுவான். ஆனா இந்த மனுஷன் நடிச்சாரான்னு கேட்டா பிக் பாஸ்ல வந்து எப்படி இருந்தாருங்க லாஸ்லியா கூட சேர்ந்துக்கிட்டு, அதே மாதிரி தான் இந்த படத்துல இருந்தாரு. எக்ஸ்ட்ராவா நடிப்புக்கு எந்த எஃபர்ட்டும் போடல. அப்படி இருந்த இந்த படம் எப்படி இவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து முழுக்க தாங்கி கொண்டு போனது கவின் அவர்களோட மனைவியா நடிச்ச அபர்ணா தாஸ் அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து ஒரு தாய், ஒரு குழந்தை இல்லாத தாய் வந்து எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சா உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி
அந்த ஒரு பாச போராட்டத்திலையும் அந்த ஒரு மன உளைச்சல்லையும் எப்படி ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு ரசிகனுக்கு என்னங்க தேவை, ஆரம்பத்திலேருந்து 2.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் நம்மளை கடுப்பு ஏற்றினாலும் கடைசி அரை மணி நேரத்தை ரொம்ப டச்சிங்காக கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த படம் ஹிட். ஏன்னா எமோஷனலாக வெளில வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து நம்ம அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், நல்லாவே இருக்கும். அதனால இந்த படம் வந்து ஒரு வசூல் ரீதியாக ஒரு வெற்றிகரமான படம். விமர்சன ரீதியாகவும் அந்த படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். 4 கோடி ரூபாய் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண ஒரு நல்ல தரமான படம் டாடா. அதனாலதான் டாடா படத்துக்கு இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை நான் கொடுத்து விட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் போர் தொழில் அப்படின்ற ஒரு படம். அதாவது இந்த படத்துக்கு 3வது இடத்தை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னப்பா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமால ஏகப்பட்ட சைக்கோ த்ரில்லர் வருதுங்க, நிறைய வருதுங்க. இந்த வருஷமே எத்தனை வந்திருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்லயே நம்ம ஒரு சைக்கோ த்ரில்லரான சித்தாக்கு நம்ம ஒரு இடத்த கொடுத்தோம், 5வது இடத்த கொடுத்தோம். ஆனா இந்த போர் தொழிலுக்கு 3வது இடத்த கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய அந்த நியாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து சைக்கோ த்ரில்லர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் சின்ன வயசுல ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பான், அதுக்கப்புறம் அவன் சைக்கோ ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான கதையோட தான் வந்து இன்னைக்கு சைக்கோ த்ரில்லர்லாம் வருது. அது வந்து நிஜத்துல நடக்குதான்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது நடந்திருக்கும், அதை வச்சு இவங்க ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சைக்கோத்தனம் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம். ஆனா அது என்ன அப்படின்றத வெளிப்படையா எடுத்து ஒரு படமாக்குனது தான் இந்த இயக்குனரோட திறமைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த படத்தோட கண்டென்ட் என்ன தெரியுங்களா, சைக்கோ கில்லிங் பண்ணுவாங்க, ஒரு சைக்கோ இருப்பாரு. ஆனா அவர் ஏன் சைக்கோ ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவருக்கு அவரோட பெற்றோர்களால ஏற்படும் ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பாதிப்பு வந்து ஒரு ஸ்டேஜா இருக்குங்க. அதாவது ஒரு சில பாதிப்பு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுல பெற்றோர்கள் கொடுமைப்படுத்தினால அவன் பேசிக்கா ஒரு கோவக்காரனா வளர்ந்துருப்பான். இது ஒரு பாதிப்பு, இது ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். 2வது ஸ்டேஜ் ரொம்ப கொடுமை அனுபவிச்சனால கோவக்காரனையும் தாண்டி அவனுக்கு பேரண்ட்ஸை கண்டாலே பிடிக்காது, மற்ற அப்பா அம்மாவை கண்டாலும் பிடிக்காது, அப்பா அம்மான்னு வாயை திறந்தாலே கோவமாயிடுவான். இது 2nd ஸ்டேஜ். இது மாதிரி ஒரு ஸ்டேஜா போய் எந்த பொம்பளைய பார்த்தாலும் கொலை பண்றது அப்படின்ற அளவுக்கு அவனோட மனநிலை மாறுது பாத்தீங்களா. இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சைக்கோக்கள் யாரு, அவனுக்கு சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்து போர் தொழில் அப்படின்ற ஒரு படத்தை சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஹைலைட்டான விஷயமே என்ன தெரியுங்களா, இவங்க வந்து சைக்கோ கில்லர்ஸ் சொல்லிட்டு ஒரு 2 பேரை பிடிப்பாங்க, 2 பேரை என்கவுண்டரும் பண்ணுவாங்க. ஆனா கூடவே சுத்திட்டு இருக்கிற செவ்வாழை நீ சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கூடவே சுத்திட்டு இருக்கிற நம்ம சரத்குமார் அவர்களும் ஒரு சைக்கோ தான். அவரும் வந்து சின்ன வயசுல ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா அவரோட சைக்கோத்தனம் ஒரு கோவம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த சைக்கோகள் மீதி பேர்லாம் கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. இதனாலதான் அந்த படம் வழக்கம் போல ஒரு சைக்கோ கில்லர் படமாக இல்லாம ஒரு நல்ல புதுவிதமான கண்டென்ட் கொண்ட ஒரு சைக்கோ கில்லர் படமா இந்த வருஷத்துல அமைஞ்சனால கண்டிப்பா போர் தொழில் படத்துக்கு நம்ம 3வது இடத்தை கொடுத்தே ஆகணும் நண்பர்களே. இப்ப இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் மந்திரமூர்த்தி அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த அயோத்தி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கு நான் 2வது இடம் கொடுத்ததே முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட எமோஷனல் கண்டென்ட்டான்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் கண்டென்ட்ன்றது நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு ஒரு நியாயப்படுத்தும் விதமா ஒரு விஷயத்த நம்ம வைக்கணும். அதாவது நியாயப்படுத்தும் விதம் மற்றும் மக்களுக்கு அந்த எமோஷனல் கண்டென்ட் புரோஜனமாவதா இல்லையா, அதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்ம எடுக்கிற படம் புரோஜனமாவதா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன சமுதாய சிந்தனை நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். இந்த இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு கண்டிப்பா இருந்தனாலதான் அயோத்தின்ற ஒரு படத்தை அவர் எடுத்துருக்காரு. என்னப்பா சொல்ற, எமோஷனல் கண்டென்ட் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. ஆனா சொசைட்டிக்கு தேவையான விஷயத்தை என்ன இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, வடக்கனை கண்டா தமிழனுக்கு பிடிக்கிறது இல்ல, தமிழனை கண்டா வடக்கனுக்கு பிடிக்கிறது இல்ல, இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இதை வச்சு பல பேர் அரசியல் பண்ணி கல்லா கட்டிக்கிறாங்களே தவிர நம்மளுக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தானே இன்னைக்கு மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு வருத்தமே. இதை நம்ம வெளில சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக கோவம் தான் போடுவோம். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்றத இந்த அயோத்தி படத்துல மந்திரமூர்த்தி அவர்கள் எமோஷனலா கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு என்னன்றத இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள் அயோத்தி படத்துல ஒரு எமோஷனலான கண்டென்ட்டோட சேர்த்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுத்ததுதான் அவரோட தனித்திறமை மற்றும் சொசைட்டி மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த அக்கறையின் காரணமாக தான் இந்த படம் வந்து பல பேருக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு பல பேர் வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த வடக்கனையும் திட்டக்கூடாதுப்பா, பாவம்ப்பா அப்படின்னு நினைப்போம். இதை ஒரு வடக்கம் பார்த்தானா, தமிழன் இவ்வளவு நல்லவன் இல்ல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காரு. அதனால இந்த கண்டென்ட் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் சென்றால்
இந்தியாவில் அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த ஒரு சமூக அக்கறையோட இந்த படத்தை இவர் எடுத்தனாலதான் கண்டிப்பா அயோத்தி படத்துக்கு நம்ம 2வது இடத்தை கொடுத்தே ஆகணும். அப்போ ஓகே, 2வது இடம் இந்த படத்துக்கு கொடுத்துட்ட, முதல் இடம் எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, தரணி ராஜேந்திரன் அவரோட இயக்கத்துல வெளிவந்த யாத்திசை அப்படின்ற ஒரு படம் தாங்க. ஏன்னா தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் சமீபத்தில் வந்த படம் எது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஜென்யூனான ஆன்சரு யாத்திசை படத்தை பத்தி தான் சொல்லுவேன். அதுக்கு பல காரணங்களை நான் சொல்ல போறேன். இதுல முதல் காரணம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் மேல இருக்கிற அபார நம்பிக்கையினால பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வச்சு நான் ஒரு நல்ல படம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு பாத்தீங்களா. இதுக்கே கண்டிப்பா அந்த இயக்குனருக்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் இல்ல ஒரு பீரியட் படம் எடுக்கணும் அப்படின்னாலே மினிமம் நம்ம கிட்ட 100 கோடியில இருந்து 200 கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினிமால ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும்னா பெரிய ஸ்டார்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இதை நம்மளால மாத்தவே முடியல. இது மட்டும் இல்லாம கண்டிப்பா சிஜி ஒர்க் அந்த படத்துல இருந்தே ஆகணுங்க. படத்துல முக்காவாசி சிஜி ஒர்க் வச்சுதான் நம்ம ஒரு விஷுவல் எஃபெக்ட கொடுத்து ஒரு விஷுவல் பிரசன்ஸை நம்ம கொடுத்தாகணும். அப்பதான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தை மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸை கூட்டிட்டு வந்தா தான்ப்பா எடுக்க முடியும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கிற பட்ஜெட்ல நாங்க ஒரு தரமான ஒரு பீரியட் பிலிமை நாங்க எடுத்து காமிப்போம் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்கள். அதுக்கேத்த மாதிரியே இந்த படத்தையும் இவர் ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிட்டாரு. இதுல நடிச்சவங்களோட அத்தனை பேரோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களால மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களோட உடலோட கட்டமைப்பாகட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படம் வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்றத பல பேட்டிகள்ல வந்து இந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த படம் லாபகரமா ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கான். ஆனா ரொம்ப 10 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்ல தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளே உணர்வோம் இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல இந்த படத்தை வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்றத. அதை வந்து அந்த படக்குழுவினர் மேக்கிங் ஆஃப் யாத்திசைன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு கலை நோக்கத்தோட கொடுக்கணும், அதை வந்து ஒரு மணி மைண்டடா நம்ம பண்ணாம ஒரு கலையை வந்து ஒரு கலையா மதிச்சு அதை கொடுக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தா அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இந்த படம் வந்து பல தமிழ் படங்களுக்கு இனிமேல் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கணும்னா பிரம்மாண்ட பட்ஜெட்டும் பிரம்மாண்ட நடிகர்களும் தான் இருக்கணும், இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். புதுமுகங்களை வச்சு இந்த படத்தை வந்து பெரிய அளவுல வெற்றி படமா ஆக்கி கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பா தரணி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஒரு சின்ன வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாக்கியத்துக்கு கரெக்டான ஆளு இந்த யாத்திசை டீம் தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான டீம் ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவு வெற்றி படமா கொண்டு போயிருக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்த மேக்கிங் மற்றும் இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. 7ஆம் நூற்றாண்டுல யூஸ் பண்ண அந்த தமிழ் லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த லாங்குவேஜை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு பீரியடோட நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் வந்து நம்மள அழகா ஒரு டைம் டிராவல் கொண்டு போன மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதனால இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவி தாங்க. அதனால தான் இந்த 2023 வருஷத்தின் சிறந்த படம் அப்படின்ற பட்டியல்ல யாத்திசை படத்துக்கு நான் முதலிடத்தை கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு ரேங்கிங்கா தான் இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை நண்பர்களே. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல 10 படங்களை சொல்லியிருக்கேன், ரேங்கிங் அடிப்படையில சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச சிறந்த படம் எது அப்படின்னு நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எதனால அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ரீசனையும் போட்டீங்கன்னா நாங்களும் படிச்சு தெரிஞ்சுப்போம். மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, இருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா என்டர்டைனிங் ஆகும், இன்ஃபர்டைன்மெண்ட் ஆகும், அறிவுபூர்வமாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.